Hello friends, என் பேர் அஃப்ரோஸ். நீங்க பார்த்துன்னு இருக்கிறது ஆக்டென் புல்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா டாப் 5 மல்டி பேக்கர் பென்னி ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கை தான் பார்க்க போறோம். அதனால மல்டி பேக்கர் பென்னி ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்கிட்ட கேட்கலாம். நான் வந்து போன வீடியோல வந்து சொல்லியிருப்பேன் ₹2 ₹3 அப்படின்னு சொல்லிட்டு பென்னி ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது வந்து டோட்டலா வந்து ஃபியூச்சர்ல வந்து ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டாக் இருக்கு, அது வந்து ₹50 ட்ரேட் ஆயிருக்கு, அது ஃபியூச்சர்ல வந்து ₹500 வரைக்கும் போகும். அந்த மாதிரி ஸ்டாக்ஸை வந்து நான் வந்து சூஸ் பண்ணி ஃபியூச்சருக்காக வந்து சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஸ்டாக் என்னன்னா HBL பவர் சிஸ்டம். HBL பவர் சிஸ்டம் வந்து பேட்ரி ப்ரொடியூசிங் கம்பெனி. ஸோ வந்து ஃபியூச்சரில் வந்து அதிகமான பேட்ரி கார்லாம் வரப்போதில்ல. ஸோ அதனால் வந்து நான் இந்த ஸ்டாக் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். பேட்ரிஸ் தான் வந்து ஃபியூச்சருக்கு எல்லாமே. ஸோ அதனால் வந்து இந்த கம்பெனி வந்து ஃபியூச்சரில் வந்து நல்லா ஒரு ரிட்டர்ன் தரும். இப்போ வந்து HBL சிஸ்டம்ஸ் வந்து ₹35 கிட்ட வந்து ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ வந்து ஃபியூச்சரில் வந்து எப்படியும் ஒரு ₹500 வரைக்கும் டார்கெட்டை வைக்கலாம். அது வந்து கண்டிப்பாக வந்து டார்கெட்டை வந்து ஹிட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். HBL பவர் சிஸ்டம்ஸ் லிமிடெட் இதோட சின்ன அனாலிசிஸாக பார்க்கலாம். இந்த கம்பெனி என்னென்னு ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த கம்பெனி வந்து பேட்டரி ப்ரொடியூசிங் கம்பெனி. இது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் 34.75 வந்து ட்ரேட் ஆகிருக்கு. இந்த கம்பெனி வந்து 1986 ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. மேனேஜிங் டைரக்டர் வந்து AG பிரசாத். இந்த கம்பெனியோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்த்தோம்னா இந்த கம்பெனி வந்து மார்க்கெட் கேப் வந்து 963 crores வச்சுருக்கு. PE ரேஷியோ வந்து 85.20, ROE வந்து 1.46, PB வந்து 1.24, இண்டஸ்ட்ரி PE வந்து 33.00, புக் வேல்யூ வந்து 27.91, EPS வந்து 0.41, டிவிடெண்ட் ஈல்டு வந்து 0.86. இந்த கம்பெனி வந்து ஏவியேஷன் பேட்ரி, அதுக்கப்புறம் வந்து பவர் ஜென்ரேட்டிங் பேட்ரிஸ், அப்புறம் வந்து ரயில்வேஸுக்கு யூஸ் ஆகிற பேட்ரிஸை வந்து இந்த கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து மைனிங், ஆயில் கேஸ் மைனிங்கில் வந்து இந்த பேட்ரிஸ் தயாரிக்கிறாங்க. டிஃபென்ஸுக்காக பேட்ரிஸை தயாரிக்கிறாங்க. அப்புறம் வந்து பவர் யூட்டிலிட்டிக்காக பேட்ரிஸை தயாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து டெலிகாமுக்கு பேட்ரிஸை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செகண்ட் பார்க்க போகிற கம்பெனி வந்து NHPC வந்து பவர் ஜென்ரேட்டிங் கம்பெனி. ஓகேங்களா, NHPC இது வந்து ஒரு பவர் ஜென்ரேட்டிங் கம்பெனி. இது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் 25.25 ட்ரேட் ஆகிருக்கு. இந்த கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர் அபே குமார் சிங். இந்த கம்பெனி வந்து 1975 வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்த்தோன்னா 25,363 crores மார்க்கெட் கேப்பையும், PE ரேஷியோ வந்து 8.29, ROE ரேஷியோ வந்து 12.65%, PB ரேஷியோ வந்து 1.05, இண்டஸ்ட்ரி PE வந்து 26.33, புக் வேல்யூ வந்து 24.08, EPS வந்து 3.04, டிவிடெண்ட் ஈல்டு வந்து ரொம்ப அதிகம் 5.94. இந்த கம்பெனி வந்து டிவிடெண்ட்காகவே வந்து வாங்கி போடலாம். NHPC வந்து ஹைட்ரோ பவர் ஜென்ரேட்டிங் கம்பெனி. அப்படின்னா என்னென்னா தண்ணி மூலியமாக வந்து கரண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய டேமில் வந்து தண்ணியை வந்து யூஸ் பண்ணி பவர் ஜென்ரேட் பண்ணுறது தான் இவங்களோட மெயின் வேலை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தேர்டு பார்க்க போகிற கம்பெனி வந்து TV18 ப்ராட்காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் கம்பெனி, டிவி சேனல் கம்பெனி. ஸோ வந்து TV18 ப்ராட்காஸ்ட் வந்து வருங்காலத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன் தரும். ஏன்னா வந்து நான் மட்டும் இல்லை அதை ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ வந்து பெரிய பெரிய இன்வெஸ்டர் கூட வந்து அந்த ஸ்டாக்கை வந்து அதிகமான அளவில் வந்து வாங்கி போட்டிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா கூட அந்த ஸ்டாக்கை வந்து மினிமம் வந்து ஒரு 10 லட்சம் ஸ்டாக்குக்கு மேலே வாங்கி போட்டிருக்காரு. 200 கோடி கிட்ட வந்து அந்த ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ TV18 ப்ராட்காஸ்ட் லிமிடெட் இது வந்து ஒரு டிவி சேனல் கம்பெனி. ஓகேங்களா, இந்த கம்பெனி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் 29.80 வந்து ட்ரேட் ஆகிருக்கு. இந்த கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர் வந்து ராகுல் ஜோஷி. இந்த கம்பெனி வந்து 2005 வந்து ஃபவுண்ட் பண்ணாங்க. இந்த கம்பெனியோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்து பார்க்கலாம். மார்க்கெட் கேப் வந்து 5,108 crore, PE வந்து 121.55, ROE வந்து 1.51, PB வந்து 1.84, இண்டஸ்ட்ரியோட PE வேல்யூ வந்து 11.56, புக் வேல்யூ வந்து 16.24, EPS வந்து 0.25. ஸோ நம்ம பார்க்க போகிற ஃபோர்த் ஸ்டாக் வந்து IDBI பேங்க். ஓகேங்களா, பேங்க் செக்டர்னாலே வந்து எப்போவுமே வந்து லாஸ் தராது அப்படின்னு தான் சொல்லிட்டு நிறைய பேர் நம்பின்னு இருந்தாங்க. IDFC பேங்க் வந்து இப்போ வந்து ரீசெண்டாக வந்து அதிகமான லாஸ் கொடுத்துச்சு. ஸோ அதனால் வந்து நான் IDFCயை தான் சூஸ் பண்ணலான்னு இருந்தேன். ஆனால் வந்து எனக்கு வந்து IDFC வந்து அவ்வளோவா கம்ஃபர்டபுளாக படல. ஸோ IDBI வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து IDBI வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் தரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த ஸ்டாக் வந்து சொல்கிறேன் மறுபடியும். ஏன்னா பேங்க் செக்டரில் வந்து கண்ண முடின்னு வந்து காசு போடலாம், ஆனால் வந்து ஒரு நல்ல கம்பெனியாக பார்த்து போடணும். இப்போ வந்து நீ ஏன்டா PNB அந்த மாதிரி சின்ன சின்ன இந்தியன் ஓவர்சீஸ் அதெல்லாம் ஏன்டா சூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், நான் வந்து இப்போ வந்து டெப்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும். டெப்த்து அதனால் வந்து இந்த கம்பெனிக்கு வந்து டெப்த்து வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ வந்து IDBI வந்து நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன்.
ஐடிபிஐ பேங்க், இந்த பேங்க் வந்து ஷேர் மார்க்கெட்டில் 28.85க்கு வந்து ட்ரேட் ஆகினிருக்கு. இந்த கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர் ராகேஷ் சர்மா. இந்த கம்பெனி வந்து 2004 வந்து ஃபவுண்ட் பண்ணாங்க. இந்த கம்பெனியோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்க்கலாம். இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் 30,966 crore, PE ரேஷியோ வந்து 31.51, ROE வந்து 3.39%, PB ரேஷியோ வந்து 1.07, இண்டஸ்ட்ரியோட PE வந்து 22.96, புக் வேல்யூ வந்து 26.97, EPS வந்து 0.91, டிவிடெண்ட் ஈல்டு வந்து இன்னும் வந்து அறிவிக்கல. நான் அவங்க சொன்னால் வந்து நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். நம்ம 5th பார்க்க போகிற ஸ்டாக் என்னென்னா ஐஆர்எஃப்சி, இந்தியன் ரயில்வேஸ் ஃபைனான்ஸ் கார்பரேஷன். இப்போ ரீசெண்டாக தான் இதோட ஐபிஓ வந்து லான்ச் ஆயிடுச்சு. ஆனால் வந்து நிறைய பேர் வந்து இந்த ஸ்டாக்கை மூலயமா வந்து ஏமாற்றம் தான் அடைஞ்சாங்க. ஸோ வந்து இன்னும் வந்து ரயில்வேஸே வந்து ஆரம்பிக்கல. ரயில்வேஸ் ஆரம்பித்தா தான் இதோட வேல்யூ என்னன்னு தெரிய போகுது அவங்களுக்குலாம். ஸோ வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், ஐஆர்எஃப்சி வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணுங்கள். ஐஆர்எஃப்சி மாதிரி ஒரு மல்டிபேக்கர் வந்து நான் வந்து நினச்சி கூட பார்க்க முடியாத மாதிரி ஒரு மல்டிபேக்கராக மாறும். ஏன்னா வந்து ரயில்வேஸில் இப்போ ஷட் டவுனில் இருக்கிறதுனால வந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே போகாமல் இருக்குது. இப்போ ரயில்வே ஸ்டார்ட் ஆனால் கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல ரிட்டர்னை தரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்தியன் ரயில்வே ஃபைனான்ஸ் கார்பரேஷன், இந்த கம்பெனி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் 25.90க்கு வந்து ட்ரேட் ஆகினிருக்கு. இந்த கம்பெனி வந்து 1986 வந்து ஃபவுண்ட் பண்ணாங்க. இதோட மேனேஜிங் டைரக்டர் யாருன்னா அமிதாப் பானர்ஜி. இந்த கம்பெனி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ரயில்வேஸோட ஃபைனான்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுற ஒரு கம்பெனி. ஓகேங்களா. இதோட மார்க்கெட் கேப் வந்து 33,844. இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த கம்பெனியோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்த்தோன்னா 33.84 crore வந்து மார்க்கெட் கேப், PE ரேஷியோ வந்து 9.17, ROE வந்து 10.52, PB ரேஷியோ வந்து 0.96, இண்டஸ்ட்ரியோட PE வேல்யூ வந்து 97.86, புக் வேல்யூ வந்து 26.86, EPS வந்து 2.83, டிவிடெண்ட் ஈல்டு வந்து 0.65. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வரப்போகிற வீடியோஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.